கடவுள் இன்னமும் உயிரோட இருக்கும் 3 கோயில்கள். 2வது இடத்துல லட்சுமி நரசிம்மர் கோயில். 4000 வருஷங்கள் பழமையான இந்த கோயிலுக்குள்ள ஒரு நரசிம்மர் இருக்காரு. இது ஒரு குடைவரை கோயில். இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற நரசிம்மருக்கு மனித உடல்ல இருக்கிற மாதிரியே தோல் இருக்கு. அந்த தோல்ல மனிதர்களோட தோல்ல இருக்கிற மாதிரியே முடிகள் ஏகப்பட்டது இருக்கு. அந்த தோலை நம்ம தொட்டோம்னா ஒரு மனுஷனை தொடுற மாதிரியான ஃபீல் நமக்கு வரும். அந்த தோலை நீங்க கொஞ்சம் வேகமா, அதாவது ரொம்ப அழுத்தமா அழுத்தினீங்கன்னா அது அப்படியே உள்ள போய் அதுலேருந்து ரத்தம் வருது. அந்த ரத்தம் ஒரு மனிதனோட ரத்தம் மாதிரியே இருந்திருக்கு. போல ஆராய்ச்சியாளர்கள் வந்து இங்கே செக் பண்ணி பார்த்தாங்க. பார்த்து எல்லாருமே உண்மையான ஒரு மனுஷன் நின்று இருக்கிறதாகவும் அதில் இருக்கிற ரத்தம் மனிதனோட ரத்தம் மாதிரி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சிலை ஏன் மனித தோலோடையும் மனித முடிகளோடையும் மனித ரத்தத்தோடையும் தொட்ட அமுங்குற மாதிரியும் கிட்டத்தட்ட ஒரு மனிதன் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. முதல் இடத்துல பூரி ஜெகநாத் கோயில். இந்த கோயில் தான் கிருஷ்ணரோட இதயம் இன்னமும் துடிச்சிட்டு இருக்கு. அந்த இதயத்தை 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியில் எடுக்கிறாங்க. இந்த கோயிலில் ஏகப்பட்ட மரத்தால் உருவான கடவுள் சிலைகளை செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த சிலைகள் எதுவுமே முழுசாவே இருக்காது. அதாவது ஒரு பார்க்க கடவுள் சிலை மாதிரியே இருக்காது. ஒரு மாதிரி வித்தியாசமான நம்மளை பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அந்த சிலைக்குள்ள தான் கிருஷ்ணரோட இதயத்தை பாதுகாத்துட்டு வராங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சிலையை மாற்றுவாங்க. காரணம் அந்த சிலை சேதமாகி போயிடல. அதனால உள்ள இருக்க இதயமும் சேதமாயிரு சொல்லிட்டு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சிலையை மாற்றுறாங்க. அப்படி மாற்றும் போது கிருஷ்ணனோட இதயத்தை வெளியில் எடுக்கிறாங்க. அந்த இதயம் இன்னமும் துடிச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5000 வருஷங்களா இந்த இதயம் துடிச்சிட்டு இருக்கு. இந்த கோயிலோட கோபுர உச்சியில பார்த்தீங்கன்னா ஒரு கொடி பறந்துட்டு இருக்கும். அந்த கொடி காத்து எந்த சைடு வீசுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் பறக்குது.